மக்கள் தலைவர் பக்தவத்சலம் மக்கள் தலைவர் பக்தவத்சலம் மக்கள் தலைவர் பக்தவத்சலம் மண்ணின் மைந்தன் பக்தவத்சலம் மக்கள் தலைவர் பக்தவத்சலம் மக்கள் தலைவர் மக்கள் தலைவர் பக்தவத்சலம் 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 வாழ்க மக்கள் தலைவர் பக்தவத்சலம் வாழ்க மக்கள் தலைவர் பக்தவத்சலம் மக்கள் தலைவர் பக்தவத்சலம் வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம், ரொம்ப நன்றி. முக்கியமாக இந்த ஊர்வலம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஜிஎஃபோட மக்கள் தலைவர், எங்களோட தலைவர், உண்மையான மண்ணின் மைந்தனில் யாரை சொல்லுவோமோ டாக்டர் எம் பக்தவத்சலம், அவரோட 6வது வருஷ செத்த நாள் வந்து 3 நாள் முன்னாடி போச்சு. ஸோ அது வந்து சி பிளாக் ஆகட்டும், மற்ற இடத்துலலாம் ஆகட்டும், பூஜை பண்ணி வந்தவங்களுக்கு சாப்பாடு அதெல்லாம் எல்லாமே பண்ணாங்க. ஆனால் எங்களோட இளைஞர் அணி சார்பாக அவருக்கு மரியாதை செலுத்தும் வழியாக நாங்கள் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும், அதனால் ஒரு ஊர்வலம் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எங்களோட இளைஞர் அணி சார்பாக நாங்கள் இந்த ஒரு ஊர்வலத்தை நடத்தியிருக்கிறோம். இங்கே வந்திருக்கிற எங்களோட தம்பி எல்லாருக்குமே நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவரை பற்றி பேசணும்னு சொன்னால் எவ்வளோ வேணாலும் பேசினே இருக்கலாம். ஆனால் நான் சொல்ல நினைக்கிறேன்றது ஒன்று தான், மற்றவங்களாம் சொல்லாது. எல்லா தலைவர்களுக்குமே 4வது தலைமுறை 3வது தலைமுறையெல்லாம் வந்து யாரும் தலைவராக ஏற்றுக்கவே மாட்டாங்க. இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அவரோட டைமில் 80, 90, 2000 அப்படியெல்லாம் இருக்கும்போது அவரோட வாட்டி நின்று எலெக்ஷனில் நின்று எம்எல்ஏவாக வந்தப்போ அவரோட வயசில் மேலே இருந்தவங்க அந்த ஜென்ரேஷனும் அவர் கூட நின்னாங்க. அவரோட வயசில் இருக்கிறவங்களும் அதுக்கு அடுத்த வர ஜென்ரேஷனும் அவங்க கூட நின்னாங்க. அதுக்கப்புறம் இந்த 2010s வரும்போது அதுக்கு அடுத்த இருக்கிற ஜென்ரேஷனும் அவங்க கூட அவர் கூட சப்போர்ட்டிவாக ரொம்ப நின்னாங்க. அதுவே 3 தலைமுறை ஆயிடுச்சு. ஆனால் நம்மளோட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்கிற மாதிரி இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவர் இல்லைனாலும் 4வது தலைமுறையாக அவர் மக்கள் தலைவர் தலைவராக இத்தனை இளைஞர் அணிங்கோ, இத்தனை இளைஞர் சார்பாக இங்கே வந்திருக்கிற எல்லாருமே அவர் மேலே இருக்கிற அந்த ஒரு பாசத்தை, அந்த மரியாதை, நம்ம ஊருக்காக ஏதோ ஒன்று செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் மேலே இருக்கிற மரியாதையில் வந்திருக்காங்க. மொத்தம் 4வது தலைமுறைக்கும் சேர்த்து அவர் தலைவராக இருக்குவார். இது அவ்வளோ சாதாரணமாக எல்லா தலைவர்களுக்கும் அமையாது. ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்னொன்று, நாங்கள் இங்கே பண்ணணும்னு நினச்சது ஒரு ஊர்வலம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் இந்த இருக்கிற கிளைமேட்டுக்கு இவ்வளோ பேர் சேருவாங்களாங்கிறதெல்லாம் கூட நான் எதிர்பார்க்கல. ஆனால் அவர் மேலே இருக்கிற மரியாதைக்கு, நாங்கள் கூப்பிட்ட மரியாதைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.